SDP கட்சி திருச்சி தெற்கு மாவட்டம் மணப்பாறை தொகுதி புத்தானத்தம் நகர கிளையின் சார்பாக மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்ஃப் திருத்த சட்டம் 2024 எதிர்த்து கண்டித்து நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் பொதுக்கூட்ட மாநாட்டை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நகரத்தினுடைய தலைவர் அன்பிற்கினிய சகோதரர் இமாம் ஹுசைன் அவர்களே, இந்த பொதுக்கூட்டத்திலே வரவேற்புரை நிகழ்த்திய நகரத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் ராஜா முகமது அவர்களே, இந்த நிகழ்விலே தொகுப்புரை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய மணப்பாறை தொகுதியினுடைய துணைத் தலைவர் அன்பிற்கினிய சகோதரர் ரஃபீக் அவர்களே, எனக்கு முன்பாக உரை நிகழ்த்தி முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய மணப்பாறை தொகுதியினுடைய தலைவரும் ஊராட்சியினுடைய உறுப்பினருமான அன்பு சகோதரர் முகமது கோயா அவர்களே, தொகுதியினுடைய செயலாளர் முகமது அலி ஜின்னா அவர்களே, தொகுதியினுடைய துணை செயலாளர் அஜ்மீர் அவர்களே, இடைச் செயலாளர் காஜா மொஹிதீன் அவர்களே, பொருளாளர் யாசின் அவர்களே, இந்த நிகழ்விற்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்பிற்கினிய சகோதரர் முகமது சித்திக் அவர்களே, என்னோடு இங்கே வருகை தந்திருக்கின்ற மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் அன்பு சகோதரர் தளபதி அப்பாஸ் அவர்களே, மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் அன்பு சகோதரர் ரஹீம் அவர்களே, மாவட்டத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் கல்வியாளர் மதர் ஜமால் அவர்களே, பொறியாளர் சதாம் ஹுசைன் அவர்களே, மாவட்டத்தினுடைய பொருளாளர் அன்பு சகோதரர் பிச்சை கனி அவர்களே, மாவட்டத்தினுடைய செயற்குழு உறுப்பினர்களே, நகரத்தினுடைய நிர்வாகிகளே, திருச்சி தெற்கு மாவட்டத்தினுடைய தொகுதியினுடைய பொறுப்பாளர்களே, இந்த நிகழ்விற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக இங்கே கலந்து கொண்டு எனக்கு முன்பாக மிக அழகிய முறையிலே உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற SDP கட்சியினுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய ஃபாதர் மார்க் அவர்களே, இந்த நிகழ்விலே ஆழமான கருத்துக்களை எடுத்துரைத்து சென்றிருக்கின்ற ஜமாத்துல் உலமாவினுடைய மணப்பாறை உலமா சபையினுடைய கௌரவ தலைவர் மௌலவி டாக்டர் முகமது அலி ஃபாசி அவர்களே, உணர்வு ரீதியாக தன்னுடைய கருத்துக்களை மணப்பாறையிலே அனைவருடைய மனமும் ஈர்க்கக்கூடிய வகையிலே பேசி இங்கே அமர்ந்திருக்கின்ற சமூக செயற்பாட்டாளர் அன்பிற்கினிய தோழர் சத்யபிரபு செல்வராஜ் அவர்களே, எனக்கு முன்பாக மிகச் சிறப்பான முறையிலே வக்ஃப் சம்பந்தமான கருத்துக்களை எடுத்துரைத்திருக்கின்ற விமென்ஸ் இந்தியா மூமெண்டினுடைய மாநில செயலாளர் அருமை சகோதரி மெஹராஜ் பானு அவர்களே, அவர்களோடு இங்கே வருகை தந்திருக்கின்ற மாவட்டத்தினுடைய தலைவர் தௌலத் அவர்களே, இறுதியாக நன்றியுரை கூற இருக்கும் நகரத்தினுடைய பொருளாளர் முபாரக் அலி அவர்களே, இந்த கூட்டத்திற்கு திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, குறிப்பாக கண்ணியமிகு உலமா பெருமக்களே, வியாபார பெருமக்களே, நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, இங்கே தன்னுடைய கருத்துக்களை எடுத்துரைப்பதற்காக
மிக தொலைவில் இருந்து பயணப்பட்டு அன்பிற்கினிய சகோதரர் சத்யபிரபு இங்கே வருகை தந்திருக்கின்றார். அவருடைய கையிலே 3 கயிறுகள் கட்டப்பட்டிருந்ததை நான் அருகிலே அமர்ந்திருக்கும் பொழுது பார்த்தேன். பொதுவாக நம்முடைய இந்து சகோதரர்கள் ஒரு திருமண பந்தத்தில், பிரிக்க முடியாத ஒரு பந்தத்தில் இணைக்கும் பொழுது மஞ்சள் நிறத்திலே தாலி கயிற்றை கட்டுவார்கள். அப்படி அவருடைய கையிலே எஸ்டிபி கட்சியினுடைய நிறமாக இருக்கக்கூடிய சிகப்பையும் பச்சையையும் இணைக்கக்கூடிய ஒரு மஞ்சள் கயிற்றோடு அவருடைய கைகளிலே இருக்கக்கூடிய அந்த கயிறு நம்முடைய ஒற்றுமையும் நமக்கும் அவருக்குமான பந்தத்தை இன்று சுட்டிக்காட்டியிருக்கிறதாக நான் பார்க்கின்றேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, தாய்மார்களே, பொதுவாக இந்த தேசத்தினுடைய தந்தை, நாம் எல்லோரும் பெருகும் மதிக்கின்ற ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் என்று சொல்லக்கூடிய மகாத்மா காந்தி அவர்களுடைய பணியை இன்று எஸ்டிபி கட்சியினுடைய களத்திலும் மேடையிலும் இந்த தேசத்தினுடைய தந்தையான ஃபாதர் மகாத்மா காந்தியினுடைய பணியை செவ்வனே செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அன்பு செயலாளர், மாநிலத்தினுடைய செயலாளர் ஃபாதர் மார்க் அவர்களை இந்த பணியிலே இணைத்திருப்பது என்பது நம்முடைய பந்தத்தினுடைய வெளிப்பாடு என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஃபாதர் மார்க்காக இருந்தாலும் சரி, அல்லது அன்பு தோழர் சத்யபிரபுவாக இருந்தாலும் சரி, அல்லது மௌலவி ஹஸ்ஸான் ஃபைசியாக இருந்தாலும் சரி, நாங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்பது இஸ்லாத்தை தூக்கி பிடிப்பதற்காக ஹஸ்ஸான் ஃபைசி பேசவில்லை, பைபிளை தூக்கி பிடிப்பதற்காக ஃபாதர் மார்க் பேசவில்லை, வேத நூல்களை தூக்கி பிடிப்பதற்காக சத்யபிரபு பேசவில்லை. இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காகத்தான் ஹஸ்ஸான் ஃபைசியும் ஃபாதர் மார்க்கும் சத்யபிரபுவும் உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை முதலாவதாக நான் தெரிவித்துக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்று சொன்னால், எப்படி ஒரு குழந்தைக்கு தடுப்பூசி என்பது மிகவும் முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குமோ, பல்வேறு நோய்களில் இருந்து பாதுகாப்பதற்கான ஒரு நோய் தடுப்பானையாக இருக்குமோ, அப்படி இந்த நாட்டை கபலீகரம் செய்கின்ற எண்ணத்திலே இந்த நாட்டினுடைய மக்களை கபலீகரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் அதனுடைய சித்தாந்தத்திற்கு எதிராக இந்திய மண்ணிலே ஒரு தடுப்பூசி இருக்கும் என்று சொன்னால் அது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் தான் என்பதை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த தடுப்பூசியை செலுத்துவதற்கு எப்படி ஒரு மருத்துவர் தேவைப்படுகிறாரோ, அப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்கின்ற ஒரு தடுப்பூசியை இங்கே இருக்கக்கூடிய நோய்களுக்கு எதிராக செலுத்தக்கூடிய இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஜனநாயக அரசியல் மருத்துவர் தான் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா, எஸ்டிபி கட்சி என்பதை இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நான் பெருமையோடு சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, அன்பிற்கினிய தாய்மார்களே, இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு பக்கத்தை அல்ல, ஒரு பகுதியை அல்ல, ஒரு பாராவை அல்ல, ஒரு வரியை அல்ல, ஒரு எழுத்தை அல்ல, அன்பிற்கினிய சகோதரர்களே, அந்த எழுத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு புள்ளியை மாற்றுவதற்கும் இந்த நாட்டிலே எஸ்டிபி கட்சி அனுமதிக்காது 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 என்கின்ற ஒரு சூளுரையை எஸ்டிபி கட்சியினுடைய பொதுக்கூட்டத்திலே நாங்கள் சொல்லுகிறோம். இந்த வக்ஃபினுடைய திருத்த சட்டத்தை இந்த நாட்டினுடைய மக்களுக்கு அம்பேத்கர் அவர்கள் சொல்லி காட்டியதை போன்று எஜுகேட் செய்வதற்காக, இதனுடைய விபரீதங்களை சொல்லி காட்டுவதற்காக பல்வேறு மாநாடுகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் தன்னிச்சையாக திரளக்கூடிய மாநாடுகளை கோயம்புத்தூரிலும், தஞ்சாவூரிலும், கன்னியாகுமரியிலும், மேட்டுப்பாளையத்திலும், தென்காசியிலும், மதுரையிலும்
இன்னும் தமிழகத்தில் எத்தனை இடங்கள் எல்லாம் இருக்கிறதோ அத்துணை இடங்களிலும் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா SDP கட்சி ஒரு மாபெரும் பொதுக்கூட்டங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அத்தோடு சேர்த்து எங்கெங்கெல்லாம் இந்த சட்டங்களுக்கு எதிரான இந்த சட்டத்தினால் ஏற்படக்கூடிய விபரீதங்களை சொல்ல முடியுமோ அப்படிப்பட்ட இடங்களிலே உள்ரங்க கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம், பொதுக்கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம், நீதிமன்றங்களிலே வழக்கை நடத்தி கொண்டிருக்கிறோம், சட்ட ரீதியாக போராடி கொண்டிருக்கிறோம். அன்பிற்கினிய சகோதரர்களே, தாய்மார்களே, இத்தகைய நடவடிக்கைகளை சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா SDP கட்சி தொடர்ச்சியாக இந்த நாட்டினுடைய எந்த சமூகத்தினுடைய மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்காக செய்யும் என்ற அடிப்படையிலே இந்த கூட்டங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்பாக விவசாயிகளுக்கான போராட்டத்தை நடத்தினோம். விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்தது. சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா இன்று வக்ஃபினுடைய சட்டங்களுக்காக, இஸ்லாமியர்களுக்காக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் விவசாயிகளுக்கு எதிரான ஒரு சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வரும் பொழுது எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் இந்திய மண்ணிலே ஒரு கட்சி முதலாக அந்த அரசினுடைய அந்த சட்ட நகலை கிழித்து போராட்டம் நடத்தியது என்று சொன்னால் அது சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா SDP கட்சி தான். தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்களை மத்திய அரசு இயற்றியது. அதற்கு எதிரான மிகப்பெரிய போராட்டத்தை இந்தியா முழுவதும் நாம் நடத்தி காட்டினோம். அன்பிற்கினிய சகோதரர்களே, எனக்கு முன்பாக பேசிய சகோதர சகோதரிகள் SDP கட்சியை பார்த்து BJP பயப்படுகிறது என்று சொன்னார்கள். SDP கட்சியினுடைய நடவடிக்கையை பார்த்து BJP அஞ்சுகிறது என்று சொன்னார்கள். ஏன் அவர்கள் பயப்படுகிறார்கள், ஏன் அவர்கள் அஞ்சுகிறார்கள் என்று சொன்னால் SDP கட்சி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் என்று சொன்னால் அது ஒரு தொகுதிக்குள்ளாகவோ ஒரு மாவட்டத்திற்குள்ளாகவோ ஒரு மாநிலத்துக்குள்ளாகவோ சுருங்கி விடாதே. அவர்கள் சொல்லக்கூடிய பாரதமாக இருந்தாலும் சரி, நாம் சொல்லக்கூடிய இந்தியாவாக இருந்தாலும் சரி, டெல்லியில் இருந்து கன்னியாகுமரி வரை போராட்டங்களையோ சட்ட ரீதியான போராட்டங்களையோ நடத்துவதற்கு சக்தி பெற்றவர்களாக SDP கட்சி இருக்கிறது. அதனால்தான் அவர்கள் நம்மை கண்டு அஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள், பயந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த பயமும் இந்த அச்சமும் SDP கட்சியை பார்த்தவர்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய மிக முக்கியமான காரணம் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலே SDP கட்சி பாதுகாக்கும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய பயம்தான், ஒரு மிகப்பெரிய அச்சம்தான் பாரதிய ஜனதாவிற்கும் RSSற்கும் SDP கட்சியை எதிர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிறது என்பதை உங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினிய சகோதரர்களே, இன்று வக்ஃபினுடைய சட்டத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய BJPயும் RSSம் இந்த சட்டத்தை எதற்காக கொண்டு வந்திருக்கிறார்கள்? இஸ்லாமியர்களுடைய இடத்தை அபகரிக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமா? இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமா? அன்பிற்கினிய சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த வக்ஃபினுடைய இந்த திருத்த சட்டத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இதற்கு முன்பாக நாம் போராடிய வெற்றி பெற்ற தற்காலிகமாக நின்றிருக்கக்கூடிய CAAவினுடைய ஒரு போராட்டத்தை உங்களுக்கு நினைவு கூற வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம். ஷஹீன்பாகுகளிலே NRC CAAவுக்கு எதிரான போராட்டத்தை நாம் நடத்தினோமே, அந்த சட்டத்தை எதிர்த்து நாம் போராடினோமே. அது எதற்காக போடப்பட்ட சட்டம்? இந்த மண்ணிலே வசிக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்த மண்ணிலே இரண்டாம் தர குடிமக்களாக ஆக வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் NRC என்கின்ற அடிப்படையில் NRC CAAவை எதிர்த்து இஸ்லாமிய சமூகம் போராடியது. மிகப்பெரிய அளவிலே இந்தியா முழுவதும் போராட்டங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டது. மிகப்பெரிய அளவிலே ஷஹீன்பாகுகள் ஒன்று கூடப்பட்டது. இரவின் குளிராக இருந்தாலும் காலையின் வெப்பமாக இருந்தாலும் நம்முடைய போராட்டத்தை எந்த ஒரு சூழ்நிலையாலும் தடுக்க முடியாத போராட்டமாக நம்முடைய போராட்டம் வெற்றி போராட்டமாக மாறியது.
அன்பிற்கினிய சகோதரர்களே, அப்படி நம்முடைய உரிமைகளை இந்த மண்ணிலே இரண்டாம் நிலை குடிமக்களாக மாற்ற முடியாதவர்கள் அந்த சட்டத்தின் மூலியமாக நமது போராட்டத்தின் வீரியமாக தோற்று போனவர்கள் இன்று நம்மை சொத்தற்றவர்களாக, இந்த நாட்டினுடைய உடைமையற்றவர்களாக மாற்றுவதற்காகத்தான் இந்த வக்ஃபினுடைய திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினிய சகோதரர்களே, அன்பிற்கினிய தாய்மார்களே, இந்த மண்ணிலே நம்மை இரண்டாம் நிலை குடிமக்களாக மாற்ற முடியாதவர்கள் இன்று நம்முடைய உடைமைகளை பிடுங்கிக் கொண்டு இந்த சமூகத்தை எப்படியாவது மீண்டும் அடிமை சமூகமாக மாற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் சட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பிஜேபி RSS நாங்கள் சொல்லுகிறோம், அந்த பிஜேபி RSS சங்க பரிவாரங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம், அமித்ஷாவிற்கு சொல்லுகிறோம், மோடிக்கு சொல்லுகிறோம், மோகன் பகவத்திற்கு சொல்லுகிறோம், H ராஜாவிற்கு சொல்லுகிறோம், நிர்மலா சீதாராமனுக்கு சொல்லுகிறோம். எங்களுடைய வக்ஃப் சொத்துக்களை பாதுகாப்பதற்காக எங்களுடைய போராட்டங்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், எங்களுடைய ஒட்டுமொத்த சொத்துக்களை இழந்தாலும் பரவாயில்லை, எங்களுடைய 6 அடி குழிதான் எங்களுடைய ஒற்றை சொத்து என்கின்ற கொள்கையை உள்ளத்தில் ஏந்தியவர்களோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மோடி, அமித்ஷா வகைராக்கள் உங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். நாங்கள் சொத்துக்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் அல்ல, நாங்கள் சொத்துக்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் அல்ல, அதற்கும் மேலாக எங்களுடைய மானம் மரியாதையும் எங்களுடைய உரிமைகளையும் பாதுகாக்கக்கூடியவர்கள். நாங்கள் சொத்துக்களை மட்டும் பாதுகாக்கக்கூடியவர்கள் என்றால் எங்களை உங்களால் வென்றுவிட முடியும். நாங்கள் சுயமரியாதையை பாதுகாக்கக்கூடியவர்கள், எங்களை ஒருபோதும் சங்க பரிவாரமே ஒன்றால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை தெல்ல தெளிவாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினிய சகோதரர்களே, அன்பிற்கினிய தாய்மார்களே, இந்த வக்ஃபினுடைய நிலத்தின் இந்த சட்டத்தின் ஆபத்துகளை உங்களுக்கு சொல்வதற்கு முன்பாக ஒரு செய்தியை சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். பல்வேறு சமூக செயற்பாட்டாளர்கள் சொல்லி காட்டினார்கள், தயவு கூர்ந்து சங்க பரிவாரமே, தயவு கூர்ந்து பாசிசவாதிகளே, நீங்கள் கலவரங்கள் செய்யும் பொழுது, நீங்கள் ஒரு இடத்திலே கலவரத்தை ஏற்படுத்தும் பொழுது பள்ளி வாசல்களை இடித்து விடாதீர்கள், பள்ளி வாசல்களை நீங்கள் இடித்து விடாதீர்கள். ஏன் என்று சொன்னால், நம்முடைய இந்து தொப்புள் கொடி உறவுகள் சொன்ன வார்த்தைகள், அவர்களுடைய வார்த்தைகளை உங்களிடத்திலே நான் பதிவு செய்கின்றேன். ஒரு இடத்திலே சங்க பரிவாரமே, நீங்கள் கலவரம் செய்தால் பள்ளிவாசலை இடித்து விடாதீர்கள். அரசாங்கங்களே சில நேரங்களில் தயவு கூர்ந்து பள்ளிவாசல்களை இடித்து விடாதீர்கள். பேரிடர்கள் வரும் பொழுதும், வெள்ளங்கள் வரும் பொழுதும் எந்த மதம் என்று பார்க்காமல் அபயம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்டிடம் ஒரு மாவட்டத்திலே இருக்கும் என்று சொன்னால் அது பள்ளிவாசல்கள் தான். அதை நீங்கள் இடித்து விடாதீர்கள் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட பள்ளிவாசல்கள் தான் வக்ஃபிலே முதன்மையான இடம் என்பதை உங்களுடைய உள்ளங்களிலே நீங்கள் ஆழமாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். வக்ஃபினுடைய சொத்துகள் உங்களுக்கு இல்லை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், வக்ஃபுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படி அல்ல. ஒரு நல்ல இஸ்லாமிய சமூகம், ஒரு நல்ல இஸ்லாமிய சகோதரன், ஒரு நல்ல இஸ்லாமிய சகோதரி ஒரு நாளைக்கு 5 முறை வக்ஃப் செய்யப்பட்ட பள்ளிவாசலோடு தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் என்பதை மிக ஆழமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, அப்படி வக்ஃப் செய்யப்பட்ட இடங்களில் பள்ளிவாசல்கள் மாத்திரம் இல்லை, மிகப்பெரிய கல்லூரிகள் இருக்கிறது, மிகப்பெரிய மருத்துவமனைகள் இருக்கிறது. இவர்கள் வக்ஃபினுடைய சட்டங்களை கொண்டு வருவதன் மூலமாக வக்ஃபினுடைய இடங்களில் நடத்தப்படக்கூடிய கல்லூரிகளில் இந்த மண்ணிலே ஜாதி பார்க்காமல், மதம் பார்க்காமல் கல்வியை அவர்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறது. வக்ஃபினுடைய இடங்களிலே இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் மதங்களை கடந்து, ஜாதிகளை கடந்து மருத்துவத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த வக்ஃபினுடைய சொத்துக்களை இந்த சங்க பரிவாரம் ஆக்கிரமிப்பு செய்வதன் மூலமாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் மாத்திரமல்ல, இந்த மண்ணிலே வசிக்கக்கூடிய அத்துணை சகோதர சகோதரிகளும், ஜனநாயகத்தை தூக்கி பிடிக்கக்கூடியவர்களும் பாதிப்படைவார்கள் என்பதற்காகத்தான் இங்கே சத்யபிரபு அவர்களும்
ஃபாதர் மார்க் அவர்களும் ஹஸ்ஸான் ஃபைசி அவர்களும் இந்த இடத்தில் நின்று உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறோம். பொது கூட்டத்தினுடைய 2 புறங்களிலும் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான வியாபார பொதுக்கூட்ட மக்களிடத்திலே இந்த செய்தியை நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்கினிய சகோதரர்களே, சேவை என்பது இஸ்லாமிய சமூகத்தினுடைய உள்ளத்தோடு ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு அம்சம். அதை எந்த விதத்திலும் எந்த சங்க பரிவாரும் எந்த பிஜேபியும் ஒருபோதும் நம்மிடத்திலிருந்து பிரித்துவிட முடியாது என்பதைத்தான் நம்முடைய போராட்ட குணம் காட்டிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் சங்க பரிவாரமும் இன்று அந்த வக்ஃப் நிலங்களை எடுப்பதற்கான காரணங்களாக நாம் பார்க்கக்கூடிய விஷயம், இந்த மண்ணிலே ஆட்சி அதிகாரத்தை பாரதிய ஜனதா பிடிப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது அவர்கள் செய்யக்கூடிய கலவரங்களின் மூலியமாக மிகப்பெரிய லாபங்களை ஈட்டிக் கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அதிலிருந்து வளர்ந்து வந்து இன்று கலவரங்களின் லாபங்களாக சட்டமன்றங்களையும் பாராளுமன்றங்களையும் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அசிங்கங்கள் இந்த சட்டமன்றங்களையும் பாராளுமன்றங்களையும் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்கினிய சகோதரர்களே, அன்பிற்கினிய தாய்மார்களே, கலவரங்களின் மூலியமாக சட்டமன்றங்களையும் பாராளுமன்றங்களையும் பிடித்தவர்கள் இந்த இஸ்லாமிய சமூகம், இந்த ஜனநாயகத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய சமூகத்தினுடைய போராட்ட குணத்திற்கு முன்பாக தோற்றுவிட்டார்கள். அதை எப்படியேனும் மீண்டும் பிடிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இன்று சட்டங்களின் மூலியமாக, நீதிமன்றங்களின் மூலியமாக, சட்டம் நீதிமன்றம் என்கின்ற போர்வையிலே இந்த இஸ்லாமிய சமூகத்தையும் இந்தியாவினுடைய ஜனநாயகத்தையும் பாதிப்புக்குள்ளாவதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு உதாரணத்தை நான் இந்த இடத்திலே சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். நாம் 1992 பாபர் பள்ளியினுடைய இடிப்பு இங்க இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியும். அன்பிற்கினிய சகோதரர்களே, அன்பிற்கினிய தாய்மார்களே, அந்த பாபர் பள்ளியினுடைய இடிப்பு என்பது பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் செய்த கலவரம். அந்த கலவரத்தினுடைய லாபம் என்பது இன்று இந்தியாவினுடைய பெரும்பான்மை மாநிலங்களிலே பாரதிய ஜனதா ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இன்று இந்தியாவின் இந்த மிகப்பெரிய நாட்டினுடைய பாராளுமன்றத்திலே மிகப்பெரிய பலமாக இருக்கிறது. அப்படி இந்தியாவினுடைய சட்டமன்றங்களையும் இந்தியாவினுடைய பாராளுமன்றத்தையும் பிடிப்பதற்காக அவர்கள் பயன்படுத்திய யுக்தி கலவரம் என்கின்ற யுக்தி. அன்பிற்கினிய சகோதரர்களே, அன்பிற்கினிய தாய்மார்களே, அந்த அடிப்படையில் இன்று சட்டங்களின் மூலியமாக இந்த சமூகத்திலே, இஸ்லாமிய சமூகத்திலே, கிறிஸ்துவ சமூகத்திலே எந்த இடத்திலெல்லாம் தங்களுடைய கலவர புத்தியை கொண்டு சட்டங்களின் மூலியமாக பிரிவினையை ஏற்படுத்த முடியுமோ அதற்கான முயற்சியிலே அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த முயற்சியின் காரணமாக ஒரு பிரிவினைவாதத்தை, ஒரு கலவரத்தை இந்த மண்ணிலே துண்டாடக்கூடிய ஒரு செயல்பாட்டினை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பாகத்தான் அவர்கள் திருப்பரங்குன்றத்தை அவர்கள் எதிர்பார்த்தார்கள். திருப்பரங்குன்றத்தினுடைய பிரச்சனையை எதிர்பார்த்தார்கள். ஆனால் நீதிமன்றம் அந்த சங்க பரிவாரங்களுடைய மண்டையிலே கொட்டிவிட்டு சொன்னது, அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் ஒற்றுமையோடு இருக்கிறார்கள், அவர்களை பிரிக்கக்கூடிய வேலையை சங்க பரிவாரமே நீங்கள் செய்ய வேண்டாம் என்பதை நீதிமன்றம் முகத்தில் அடித்து சொல்லி இருக்கக்கூடிய தீர்ப்பு தான் இந்த தமிழ் மண்ணிலே, பெரியாரும் இந்த தமிழ் மண்ணிலே இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையும் நமக்கு காட்டக்கூடிய செய்தி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினிய சகோதரர்களே, அன்பிற்கினிய தாய்மார்களே, இன்று கலவரங்களை நடத்துவதற்காக துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சங்க பரிவாரம் எப்படிப்பட்ட செயல்பாடுகளின் மூலியமாக இந்தியாவை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். குஜராத்தினுடைய கலவரத்தை ஏற்படுத்தியவர்கள், அந்த கலவரத்தின் மூலியமாக நான் முன்பு சொன்னதை போன்று இந்தியாவினுடைய மாநிலங்களில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தையும் இந்தியாவினுடைய பாராளுமன்றத்தையும் அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அசிங்கங்கள். அன்பிற்கினிய சகோதரர்களே, தாய்மார்களே, இன்றும் அந்த கலவரத்தினுடைய நோக்கத்தை நம்மின் மீது ஏவுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். வக்ஃபினுடைய சட்டத்தினுடைய ஆபத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பிஜேபி ஆர்எஸ்எஸ் செயல் திட்டங்களை புரிந்து கொள்ளாத வரை
பிஜேபி RSS கொண்டு வரக்கூடிய எந்த சட்டத்தையும் அதனுடைய பாதிப்புகளையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது என்பதை மிக தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினிய சகோதரர்களே, 2002 வேண்டுமானால் குஜராத்தினுடைய கலவரங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் அந்த கலவரத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள், அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய விபரீதங்கள், அந்த கலவரத்தால் அனாதையாக்கப்பட்ட குழந்தைகள், விதவையாக்கப்பட்ட தாய்மார்கள், மனைவியை இழந்த கணவன்கள் என்று அழுகுரல்கள் குஜராத்திலும் இந்தியாவிலும் ஒலித்துக் கொண்டேதான் இருக்கிறது. அப்படி இவர்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு சட்டம் இந்த மண்ணிலே பல நூறு ஆண்டுகள் இந்த சமூகத்தினுடைய அழுகுரல்களாக, இந்த சமூகத்தினுடைய இரத்த கண்ணீராக மாற்றுவதற்கான சட்டங்கள் என்பதை உங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். அதனுடைய நீட்சிதான் 2002 குஜராத்தினுடைய கலவரத்திலே கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்ட பல்கீஸ் பானு கற்பமாக இருந்த சூழ்நிலையிலும் கூட கற்பழிக்கப்பட்ட என்னுடைய சகோதரி. இது நடந்தது 2002. ஆனால் 2025 இதை பேசுகிறேன் என்று சொன்னால் இந்த மோடி அரசு அந்த கூட்டு கற்பழிப்பிலே ஈடுபட்டவர்களை, அந்த கைவைத்தனத்திலே ஈடுபட்டவர்களை, அந்த கற்பழிப்பு சம்பவத்திலே ஈடுபட்டவர்களை இந்த நீதிமன்றத்தில் இருந்து பரோல் அனுப்பி கொடுத்திருக்கிறார்கள், வழி அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அன்பிற்கினிய சகோதரர்களே, தாய்மார்களே, 2002 நடந்த அந்த கொடுமையை விட இன்று இவர்கள் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த விடுதலை, இந்த பரோல் என்ன காரணம் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இவர்களுடைய நன்னடத்தை அடிப்படையில இவர்களை நாங்கள் பரோலில விடுதலை செய்கிறோம் என்று சொல்லி அவர்களை விடுதலை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் நினைத்து பாருங்கள், இந்த மண்ணிலே ஒரு இஸ்லாமிய சகோதரி தன்னுடைய கற்பை இழந்திருக்கக்கூடிய சூழ்நிலை, தன்னுடைய குழந்தை இழந்திருக்கக்கூடிய சூழ்நிலை, தன்னுடைய மானத்தை இழந்திருக்கக்கூடிய சூழ்நிலை, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கூட அவருக்கு நீதி கிடைப்பதிலே அவர்களுக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை என்று சொன்னால், இந்த மண்ணிலே வசிக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகம், இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய கிறிஸ்துவ சமூகம், இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய தலித் சகோதரர்கள், இந்த பாசிச பாஜக இந்த மண்ணில் எப்படிப்பட்ட அயோக்கியர்கள் என்பதை மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் SDP கட்சி எப்பொழுதும் சொல்லும், இப்பொழுதும் சொல்லுகிறோம், இந்த மண்ணிலே ஒரு அரசியல் கட்சியாக அனைத்து கட்சிகளும் தோற்கடிக்கப்பட வேண்டியவர்கள். ஆனால் இந்த மண்ணிலே ஒரு அரசியல் கட்சியாக ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா தான் என்பதை இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக மீண்டும் நான் சொல்லுகிறேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, அந்த குஜராத்தினுடைய கலவரத்தை, பாபர் மஸ்ஜிதினுடைய இடிப்பிற்கு பின்னால் சதித்திட்டம் தீட்டிய ஒரு பெண்மணியை இன்று பாரதிய ஜனதா அரசு பத்மபூஷன் விருது கொடுத்து அவரை கௌரவித்திருக்கிறது. இவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், விஸ்வ இந்து பரிஷத்திலே இருக்கக்கூடியவர், துர்கவாகினி என்கின்ற ஒரு பெண்கள் அமைப்பினுடைய பொறுப்பாளர், கலவரங்களுக்கு பின்னால் மூளையாக செயல்பட்டார் என்று குற்றம் சாட்டப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டவர். சம்பவம் நடந்தது 90களில். ஆனால் இன்று பத்மபூஷன் விருது கொடுத்து அவரை கௌரவிக்கிறார்கள் என்று சொன்னால், அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இவர்கள் இந்த நாட்டினுடைய சட்டமன்றங்களையும் இந்த நாட்டினுடைய பாராளுமன்றத்தையும் பிடிப்பதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். அதனுடைய விதையாக இவர்கள் கலவரத்தை தொடர்ச்சியாக நடத்துவதற்கு திட்டமிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜக்கியா ஜாஃப்ரி உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். குஜராத்தினுடைய கலவரத்திலே காங்கிரசினுடைய எம்பியாக இருந்த இஹ்சான் ஜாஃப்ரியுடைய மனைவி. எதற்காக நான் இதை இங்கே சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த இஸ்லாமிய சமூகம் இன்று வரை அரசியல் ரீதியான சக்தி பெறுவதற்கோ, அரசியல் ரீதியாக தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்கோ, அரசியல் ரீதியாக தன்னை பரிணாமப்படுத்திக் கொள்வதற்கோ முன்வரவில்லை.
அப்படி இந்த சமூகம் அரசியல் ரீதியாக தன்னை வளர்த்திக் கொள்வதற்கும் தன்னை சக்தி வளர்த்திக் கொள்வதற்கும் வரவில்லை என்று சொன்னால் நன்றாக ஒரு உள்ளத்திலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கைகளிலே வைத்திருக்கக்கூடிய குழந்தைகள் நாளை அடிமைகளாக இந்த மண்ணிலே ஆக்கப்படுவார்கள். அந்த அடிமை சங்கிலியை உடைப்பதற்காகத்தான் நாங்கள் வழக்குகளை பெற்றுக் கொண்டு, நாங்கள் போராட்டங்களை நடத்தி கொண்டு, நாங்கள் சிறைச்சாலைகளை அனுபவித்துக் கொண்டு இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கக்கூடாது என்பதற்காக SDP கட்சி போராடி கொண்டிருக்கிறோம். அன்பிற்கினிய சகோதரர்களே, அன்பிற்கினிய தாய்மார்களே, நோய் என்னவென்பது மிக தெளிவாக தெரிகிறது. அதை எதிர்க்கக்கூடிய மருந்தாக அரசியல் அதிகாரம் ஒன்றுதான் இருக்கிறது. ஆனால் அதை யாருடைய கைகளிலோ பாதுகாப்பு என்று கருதி அவர்களிடத்தில் நாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் நினைத்து பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு கலவரத்தில் காங்கிரசினுடைய எம்பியாக இருந்த இஹ்சான் ஜாஃபரினுடைய மனைவி அவருடைய கணவர் இறந்து விட்டார் என்று நீதிமன்றத்தை நாடி வழக்கை தொடுத்து தொடர்ச்சியாக போராடி கொண்டிருந்தார். அவருடைய கணவர் காங்கிரசினுடைய எம்பி இஹ்சான் ஜாஃபரி கொல்லப்பட்டது வேண்டுமானால் 2002 இருக்கலாம். ஆனால் அவருடைய மனைவி போராடியது இன்று நாம் இருக்கக்கூடிய இந்த சமகாலம் வரை போராடி கொண்டிருந்தார்கள். சமீபத்தில் தான் இந்த மண்ணை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார்கள். அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, நீதிமன்றம் அவருடைய கணவனுடைய இறப்பிலே குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நிரபராதிகள் என்ற அடிப்படையில் விடுதலை செய்திருக்கிறது. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்குள்ளாக நான் போகவில்லை. ஆனால் பாரதிய ஜனதாவும் RSSும் இந்த மண்ணிலே இஸ்லாமிய சமூகம் அரசியல் அனாதையாக்கப்பட வேண்டும், நிர்கதியற்றவர்களாக ஆக்கப்பட வேண்டும், இவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் யாரும் இருக்கக்கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பிஜேபி RSS சங்க பரிவார்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம், பெரியாரின் தடியை போல இந்த சமூகத்திற்கு SDP கட்சி ஒரு தடியாக இருக்கும், உங்களுடைய திட்டங்களுக்கு தடையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, சமீபத்திலே RSS ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை VHP நிர்வாகத்தினுடைய தலைமையிலே நீதிபதிகளை எல்லாம் அழைத்து ஒரு கூட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட கூட்டம் என்று சொன்னால் 30க்கும் மேற்பட்ட நீதிபதிகள், உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் கலந்திருக்கக்கூடிய கூட்டம். அந்த கூட்டத்திலே 3 செய்திகளை பற்றி விவாதம் நடத்தி தீர்மானத்தை ஏற்றி இருக்கின்றார்கள். இது நாம் நடத்தக்கூடிய இந்த போராட்டம், இந்த பொதுக்கூட்டத்தினோடு எப்படி தொடர்பு இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக நான் சொல்லுகின்றேன். அதிலே முதலாவதாக அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய சப்ஜெக்ட் தீர்மானம், இன்று இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை இடித்துவிட்டு அந்த இடத்திலே கோவில்கள் கட்டுவதற்கு என்ன தடை இருக்கிறது, அந்த தடையை நீக்குவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை ஏற்றி இருக்கின்றார்கள். இரண்டாவதாக, இந்த மண்ணிலே வக்ஃபினுடைய நிலங்களை எப்படி கையகப்படுத்துவது என்கின்ற அடிப்படையில் விவாதங்களை நடத்தி தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். மூன்றாவதாக, மதம் மாற்று தடை சட்டத்தை கொண்டு வருவதை பற்றி விவாதித்து தீர்மானத்தை இயற்றி இருக்கின்றார்கள். நான் இங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்திடத்திலே, இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளிடத்திலே, இங்கே வந்திருக்கக்கூடிய இளைஞர்களிடத்திலே, குறிப்பாக இளம் ரத்தங்களிடத்திலே நான் சொல்லிக் கொள்வது, நாம் நம்முடைய வேலை, நம்முடைய உணவு, நம்முடைய குடும்பம் என்று நாம் இருந்தோம் என்று சொன்னால், இன்றே ஒரு 500 ரூபாய் பத்திரத்தை வாங்கி எழுதி வைத்து விடுங்கள், என் சமூகம் இந்த நாட்டிலே பிச்சை எடுத்தாலும் எனக்கு கவலை இல்லை என்று எழுதி வைத்து விடுங்கள். இல்லை, என் சமூகம், என்னுடைய சந்ததி இந்த மண்ணிலே கௌரவமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் SDP கட்சியினுடைய உறுப்பினர் அட்டையிலே உங்களுடைய பெயர்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் கட்சியை வலுப்படுத்துவதற்காக இங்கே வரவில்லை, இந்த கட்டமைப்பை வலுப்படுத்துகிறோம். இந்த கட்டமைப்பு தான் RSSும் BJPயும் நடுங்கக்கூடிய, பயப்படக்கூடிய
அச்சப்படக்கூடிய ஒரு கட்டமைப்பு. காரணம், இங்கே இருக்கக்கூடியவர்கள் தனிநபர்களை தூக்கி பிடிப்பவர்கள் அல்ல, கொள்கையை தூக்கி பிடிப்பவர்கள். அந்த கொள்கையை தூக்கி பிடிப்பதற்காக என்ன தியாகத்தை வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடியவர்கள். அன்பிற்கினிய சகோதரர்களே, அங்கே நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளை வைத்து கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் நம்முடைய தெருக்களிலே கேரம் விளையாண்டு கொண்டிருக்கிறோம், செஸ் விளையாண்டு கொண்டிருக்கிறோம், வீடியோ கேம் விளையாண்டு கொண்டிருக்கிறோம். அரசியல் ரீதியாக நம்மை அனாதையாக்குவதற்காக செயல் திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். சமூகத்தை அனாதையாக்குவதற்கான திட்டங்களை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், சொத்துக்களை புடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள், நம்முடைய உரிமைகளை போராடி பெற வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இதை பற்றி எந்த விதமான கவலையுமற்ற சமூகமாக இந்த சமூகம் இருக்கும் என்று சொன்னால், அன்பிற்கினிய சகோதரர்களே, எப்படிப்பட்ட விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் ஜக்கியா ஜாஃப்ரினுடைய உதாரணத்தை சொன்னேன். ஒரு காங்கிரஸ் எம்பியாக இருந்தோம் தன்னுடைய உயிரை நீட்டி இருக்கக்கூடிய அவருக்கு நீதியை அவருடைய மனைவியால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் இன்று இந்த நாட்டினுடைய பிரதமர் மோடியிலிருந்து, இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவில் இருந்து, RSS தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பகவத்தில் இருந்து, ஒரு 4 எழுத்து மந்திரமான சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா SDPI கட்சி இந்த நாட்டிலே வளர்ந்து விடக் கூடாது என்று பேசுகிறார்கள் என்று சொன்னால் இந்த கட்டமைப்பு அவர்களை அச்சுறுத்துகிறது. நாம் எதிரிகளை அச்சுறுத்துகிறோம், இந்த நாட்டிற்கானவர்களை அரவணைக்கிறோம். எதிரிகளை அச்சுறுத்துகிறோம், இந்த நாட்டிற்கானவர்களை அரவணைக்கிறோம். அதனால்தான் RSS எதிர்க்கிறோம். சத்யபிரபு நம்மளை கட்டிக்கொள்கிறார், சத்யபிரபு நம்மளை தழுவிக் கொள்கிறார், நாமும் அவரை தழுவிக் கொள்கிறோம், அரவணைத்துக் கொள்கிறோம். ஆனால் இந்த மண்ணிலே பிரிவினைவாதத்தை உண்டாக்குவதற்காக பாரதிய ஜனதா முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. சமீபத்திலே பிஜேபியினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ராமசீனிவாசன் அவர்கள் ஒரு ஹோட்டலுக்கு போய் இது ஹலாலா என்று கேட்டு சாப்பிடுகிறார். ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுகிறார். நான் ஒரு இந்துவின் ஹலால் செய்தால் எப்படி சாப்பிடுவேன் என்று ஒரு கேள்வியை வைக்கின்றார். ஒரு பிரிவினைவாதத்தை தூண்டுகிறார். அன்பிற்கினிய சகோதரர்களே, தாய்மார்களே, எந்த இஸ்லாமியராவது ஒரு உணவகத்திற்குள்ளாக சென்று அங்கு இருக்கக்கூடிய மாமிசங்கள் மட்டும்தான் ஹலாலா என்று கேட்போம். அந்த ஹலால் இருக்கும் என்று சொன்னால் அதை புசிப்போம், சாப்பிடுவோம். ஹலால் இல்லை என்று சொன்னால் எந்த உணவகத்திலும் ஏன் நீ ஹலால் செய்யவில்லை என்று கேட்ட ஒரு சம்பவத்தை கூட தமிழ்நாட்டிலோ இந்தியாவிலோ யாராலும் காட்ட முடியாது. ராமசீனிவாசன் அவர்களே, ஏதாவது ஒரு இடத்தில் நாங்கள் ஏன் ஹலால் செய்யவில்லை என்று கேட்ட வரலாற்றை உங்களால் காட்ட முடியுமா? ஆனால் ஹலால் என்றால் சாப்பிடுவோம், ஹலால் இல்லை என்றால் விட்டு விடுவோம். அங்கே என்ன இருக்கிறதோ அதை சாப்பிடுவோம். ஆனால் இந்த பிஜேபியை சார்ந்தவர்கள் எப்படிப்பட்ட பிரிவினைவாதத்தை இங்கே உண்டாக்குகிறார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். திருப்பரங்குன்ற மலைக்கு மேலாக இஸ்லாமியர்கள் வந்து விட்டார்கள் என்று சொல்லி பிஜேபி RSS கயவர்கள் அங்கே சென்று தண்ணி எடுத்து தெளிக்கிறார்கள், தண்ணீர் எடுத்து தெளிக்கிறார்கள், தீட்டை தெளிக்கிறார்கள். அன்பிற்கினிய தொப்புள் கொடி உறவுகளே, இந்து சகோதரர்களே, நாங்கள் அங்கே சென்றோம், அங்கே உணவு உண்டோம் என்பதற்காக அது அசுத்தமாகி விட்டது என்று சொல்லி தண்ணீரை நீங்கள் தெளிக்கிறீர்களே. எங்களுடைய பள்ளிவாசலிலே ஒது செய்வதற்காக ஹவுஸ்களை வைத்திருக்கின்றோம். உங்களுடைய பேரிடர் காலங்களிலே அந்த ஹவுஸிலே தொடுவதற்காக தண்ணீரை பயன்படுத்தக்கூடிய புனிதமான தண்ணீரை நீங்கள் குளிப்பதற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள், நீங்கள் உங்களுடைய சுய தேவைகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்ன சமூகமடா இந்த சமூகம். ஒற்றுமையை மேலோங்கக்கூடிய சமூகம் என்பதை பிஜேபி RSSற்கு நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கின்றேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, இங்கே எனக்கு புத்தானத்தை சார்ந்த நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கின்ற அன்பு சகோதரர் காதர் அவர்களுடைய பெயரால் விருது கொடுக்கப்பட்டது. எப்படிப்பட்ட கொள்கை சகோதரர் என்று சொன்னால், தன்னுடைய வாழ்நாள் முழுவதும்
இந்த சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட சகோதரர், தன்னை மட்டுமல்ல தன்னுடைய குடும்பத்தை அர்ப்பணித்துக் கொண்ட சகோதரர், தன்னுடைய தூக்கம், தன்னுடைய வியாபாரம் அனைத்தையும் இந்த சமூகத்திற்கு பயனளிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே வடிவமைத்துக் கொண்டவர், தலைமைக்கு கட்டுப்படக்கூடியவர். இறுதியாக அவருடைய இறப்பு மிகப்பெரிய துயரமாக மாறியிருந்த சூழ்நிலையிலும் எஸ்டிபி கட்சியினுடைய ஆம்புலன்ஸிலே திருச்சியில் இருந்த அவருடைய உடல் புத்தானத்திற்கு வந்தது. அந்த சம்பவத்தை அவருடைய குடும்பத்தார்களுடைய மகனா இருக்கக்கூடிய ரபீக் அவர்களிடத்திலே பகிரும் பொழுது, அத்தா இறந்தது துக்கம் என்றாலும் கூட இந்த சமூகத்தினுடைய களத்திலே நின்று மரணித்திருக்கக்கூடிய அவருடைய மரணம் நாளை நிச்சயம் இந்த சமூகத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை வளர்த்தெடுக்கும் என்று சொன்னார். இன்று அவருடைய குழந்தைகள், அவருடைய பிள்ளைகள், அவருடைய தோழர்கள், அவரால் வளர்க்கப்பட்டவர்கள் இந்த நாட்டிலே ஒரு பாதிப்பு என்று சொன்னால் அவர்களுக்காக மிகப்பெரிய அளவிலே மக்களை திரட்டி இதை போன்ற ஒரு பெரும் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கண்ணியத்திற்குரியவர்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்திலே நான் சொல்லுகிறேன், சங்க பரிவாரமே, RSS பிஜேபியே, புயல் என்று சொன்னால் எஸ்டிபி கட்சி வரும், பேரிடர் என்று சொன்னால் எஸ்டிபி கட்சி வரும், மழை என்று சொன்னால் எஸ்டிபி கட்சி வரும் என்பது உனக்கு தெரியும். புயல் என்று சொன்னால் எஸ்டிபி வரும், மழை என்று சொன்னால் எஸ்டிபி வரும் என்பது உனக்கு தெரியும். RSS பிஜேபி இடத்திலே சொல்லுகிறோம், நாங்கள் புயல் என்றால் மட்டும் வரமாட்டோம், தேவைப்பட்டால் புயலாகவே வருவோம் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். நாங்கள் இடி இடித்து மழை பெய்தால் மட்டும் வரமாட்டோம், தேவைப்பட்டால் இடியாக மழையாக வருவோம் என்பதை சங்க பரிவாரத்திலே நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு, எங்களுடைய உயிரை கொடுப்பதற்கும் நாங்கள் தயாராகவே இருக்கிறோம். எங்களோடு அபு தாலிபுகள் இருக்கிறார்கள், அப்துல் முத்தலிபுகள் இருக்கிறார்கள், உமர்கள் இருக்கிறார்கள். நாளை இந்த மண்ணில் வசிக்கக்கூடிய கிறிஸ்துவ சமூகத்திற்கு ஒரு பாதிப்பு என்றால் இந்த ஹஸ்ஸான் ஃபைசி அபு தாலிபாக, உமராக ஃபாதர் மார்க்கினுடைய மேடையிலே நிற்பான். இந்த மண்ணிலே வசிக்கக்கூடிய இந்து சகோதரர்களுக்கு RSS பிஜேபி மூலமாக ஒரு பாதிப்பு என்று சொன்னால் சத்யபிரபு ஏற்பாடு செய்கின்ற மேடையிலே ஹஸ்ஸான் ஃபைசி நிற்பான். இப்படிப்பட்ட சகோதரத்துவத்தை, இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பை, இப்படிப்பட்ட அன்பை, இப்படிப்பட்ட நாட்டை நீ சீர்குலைக்க வேண்டும் என்று நினைத்தால் உன்னை இந்த மண்ணில் இருந்து அகற்றுவதுதான் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு நாங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவை என்கின்ற அடிப்படையில் அதை நாங்கள் செய்வோம் என்று சொல்லி கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திருத்த சட்டத்தை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். அதற்கு எங்களுடைய ஷஹீன்பாக் போராட்டங்கள் உங்களுக்கு உதாரணமாக இருக்கும். அந்த போராட்டங்களை விட மிக வீரியமான போராட்டங்களை இந்தியாவிலே நடத்துவதற்கு எங்களுக்கு சக்தி இருக்கிறது. அதனுடைய சாம்பிளை தான் இன்று நீ பொதுக்கூட்டமாக பார்த்துக் கொண்டிருக்கிறாய். தேவை ஏற்பட்டால் இந்தியாவிலே என்ஆர்சிக்காக எத்தனை ஷஹீன்பாக்குகளை நாங்கள் உருவாக்கினோமோ அதை விட 100 மடங்கு ஷஹீன்பாக்குகளை உருவாக்குவதற்கான சக்தி எஸ்டிபி கட்சி இடத்திலே இருக்கிறது என்று சொல்லி உன்னுடைய அச்சுறுத்தல் சட்டங்களால் எங்களை ஒன்றுமே செய்துவிட முடியாது. நாங்கள் கொள்கைக்காக நிற்கக்கூடியவர்கள். எங்களை விலைக்கு வாங்குவதற்காக, மிரட்டி அடிபடி வைப்பதற்காக எந்த முயற்சி நீ எடுத்தாலும் அது தோற்றுத்தான் போகும் என்பதை நினைவு கூர்ந்து உங்களிடத்திலே ஒரு கோரிக்கையை வைத்து நிறைவு செய்கின்றேன். எஸ்டிபி கட்சி இதை போன்ற மத்திய அரசு இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிராக கொண்டு வரக்கூடிய சட்டத்திற்கு எதிராக அழைத்தால் அலைகடல் என திரண்டு வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி இத்தகைய அழகான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து இந்த கூட்டத்திலே பேசுவதற்காக அழைப்பு விடுத்த திருச்சி தெற்கு மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளுக்கும், மணப்பாறை தொகுதியுடைய நிர்வாகிகளுக்கும், புத்தானத்தம் நகரத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் எஸ்டிபி கட்சியுடைய மாநிலத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி.